அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் 87 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்த வெள்ளிக்கிழமை தொழுகை நேர இடைவேளை ரத்து செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவை 1937 உருவாக்கப்பட்டது முதல் வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமிய உறுப்பினர்கள் தொழுகைக்கு செல்வதற்காக பேரவை அமர்வு காலை 11 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டு மதிய உணவுக்கு பிறகு மீண்டும் தொடங்குவது வழக்கம். மற்ற நாட்களில் எந்தவித ஒத்திவைப்பும் இன்றி அவை நடக்கும். இந்நிலையில் அஸ்ஸாம் சட்டப்பேரவை விதிகள் கமிட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசியலமைப்பின் மதச்சார்பற்ற தன்மையை கருத்தில் கொண்டு அஸ்ஸாம் பேரவை இஸ்லாமிய உறுப்பினர்கள் தொழுகைக்கு செல்வதற்காக எந்தவித ஒத்திவைப்பும் இல்லாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவை கமிட்டியின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆனால் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் 2 மணி நேர ஜும்மா இடைவேளையை ரத்து செய்வதன் மூலம் அஸ்ஸாம் சட்டப்பேரவை உற்பத்தி திறனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றொரு காலனித்துவ சுமையை இறக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய திருமணங்கள், விவாகரத்துக்கள் கட்டாய பதிவு மசோதா, அஸ்ஸாமின் உள்பகுதிகளில் இஸ்லாமியர்கள் குடியேற எதிர்ப்பு என இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.